வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது ஒரு புது பிளேலிஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சாட் ஜிபிடியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபார் பிகினர்ஸுக்கு சாட் ஜிபிடினா என்ன, சாட் ஜிபிடியோட நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட கன்சோல் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா அந்த டாபிக்ஸை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்டு நாங்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஒன் செகண்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ரிக்கர் டாபிக்ஸ் நீங்கள் போடுங்க, நம்ம அந்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட அஜெண்டா சாட் ஜிபிடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாட் ஜிபிடினா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, சம் ப்ராம்ப்ட் கமெண்ட்ஸ், என்னெல்லாம் இங்கே கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்பில் எந்த இது பண்ணாலும் சாட் ஜிபிடி வந்து ரொம்ப பூமாக பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சாட் ஜிபிடி வந்து மைக்ரோசாஃப்ட்டில் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் சாட் ஜிபிடினால் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடினா என்ன, சாட் ஜிபிடி மாதிரியே அதர் ஏதாவது டூல்ஸ் ஆல்ரெடி இருக்கா இல்லையா, ஸோ சாட் ஜிபிடியோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சாட் ஜிபிடி? சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஏஐ எனேபிள், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எனேபிள் பண்ண ஒரு சேட் பாட் மட்டுமே. ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ சேட் பாட். இப்போ நம்ம சேட் பாட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னெல்லாம்னு பார்க்கலான்னா, இப்போ நம்ம ஐஆர்சிடிசியில் ஆஸ்க் திஷான்னு ஒன்று இருக்கும் ரைட் கார்னரில். ஸோ அது ஒரு சாட் ஜிபிடி தான். நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேட் பண்ணி நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசியில் பண்ணால் நீங்கள் சேட் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து அதில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் டிக்கெட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம், தட்கல் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட சீட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம சேட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆக்சிஸ் பேங்க் போயிட்டீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லேயே வந்து இதே மாதிரி சேட் ஆகான்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஆக்சிஸ் பேங்க்குக்கு ரிலேட்டட் கொரீஸ், கம்ப்ளைண்ட்ஸ், பேலன்ஸ் செக் பண்ண, இது மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சாட் ஜிபிடிங்கிறது வந்து ஒரு ஓப்பன்ஏஐ சோர்ஸ், வந்து ஓப்பன்ஏஐங்கிற கம்பெனி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணது நவம்பர் 30th 2022 தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுற டேட்டா செட் வந்து டில் 2021 வரைக்கும் மட்டும்தான் இதில் இருக்க டேட்டா செட்ஸ் இருக்குது. சாட் ஜிபிடி வந்து ஒரு கான்வர்சேஷனல் மாடல் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. லைக் நம்ம நார்மலாக வந்து நம்ம எப்படி ஒரு சேட் பண்ணுவோமோ, ஒரு கொஸ்டின் நம்ம கூகுளில் ரைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். ஸோ கூகுளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம கூகுளில் ஒரு கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணோன்னா கூகுள் வந்து உங்களுக்கு மல்டிபிள் வெப்சைட்ஸ் வரும். நம்ம அந்த ஒரு வெப்சைட்ஸ்லேயே போய் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து நமக்கு வந்து சாட் ஜிபிடியை நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு வந்து தந்துடும். ஸோ கூகுளோட மச் வந்து அவங்களுக்கு இது வந்து சர்ச் இன்ஜினில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அதையும் நம்ம பார்க்கணும். அது வந்து நம்ம இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன், இது வந்து ஒரு மோட் ஆஃப் சேட் வந்து நார்மல் கான்வர்சேஷனல் மோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது வந்து நம்மளோட ஹியூமன் டைப் எரர்ஸையும் இது வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் தரும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு சேட் போட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தாச்சுன்னா, நார்மல் சேட் போட்டுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன மாதிரி ஐஆர்சிடிசி திஷா நீங்கள் போனால் திஷா வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அது பார்க்கும், அதை தாண்டி வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ ஆஹா போயிட்டுனா ஆஹாவில் வந்து ஆக்சிஸ் பேங்க் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஆஹா டிஸ்கஸ் பண்ணும், அதை தாண்டி எதுவுமே போகுது. இப்போ அதர் தென் தட் நமக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் நமக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணணும், இல்லை டே டு டே லைஃப்பில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி சினேரியோஸில் வந்து நமக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி அது நமக்கு இல்லைன்னா எப்படி சாட் ஜிபிடி இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, சாட் ஜிபிடி நம்ம கொடுக்குற டேட்டாஸை வந்து அவங்க அந்த டேட்டாவை செட்டை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அவங்க ரீலேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஓப்பன்ஏஐ சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தடுங்கிறது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்டு லேர்னிங். ஸோ இந்த ரெண்டு லேர்னிங் தான் வந்து அவங்க இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த ஓப்பன் ஏஐ இல்லை ஓப்பன் சோர்ஸான சாட் ஜிபிடிக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஹேண்ட்ஸர் மாதிரி பார்த்தலாம், சாட் ஜிபிடி வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடி வந்து நமக்கு வந்து ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு செஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெரியர் பார்த்து, இமெயில் கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு, ஒரு கண்டென்ட் க்ரியேஷன், ஒரு ஸ்லைடுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீட்பேக் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் நமக்கு ஸ்கிரிப்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து
இல்லை எனக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரில. ஸோ ஐ வாண்ட் த கோட் ஃபார் டேட்டா பேஸ் க்ரியேஷன். அந்த மாதிரி சின்ன நம்ம என்ன பண்ணலாம்னா ChatGPT யூஸ் பண்ணி நம்ம கோடே ஜென்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற நம்ம எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம வந்து வெப்சைட்ஸில் போய் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுப்போம். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கோடு ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து ChatGPT ரைட் பண்ணுறது வந்து பைத்தன் கோடு தான் ரைட் பண்ணணும். நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கோடு வந்து நமக்கு இல்லை ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் நமக்கு கோடு வேணால் நம்ம அந்த லாங்குவேஜில் நமக்கு வந்து இந்த கோட்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட ஒரு குட்டி ஹேண்ட்ஸ் ஒன்று போயிடலாம். ஸோ இது நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போகேண்டது கூகுள் போய்ட்டு openaiன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு வெப்பேஜ் இருக்குது. ஸோ openai நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓகே கூகுள் போய்ட்டு ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு openai. ஸோ openai போனால் ஃபஸ்ட் எடுத்துனா openai.com வெப்சைட் வரும். அதுக்கு கீழே நீங்கள் போனீங்கன்னா openai பற்றினா ஒரு விக்கிபீடியா பேஜ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு openai போகிறோம். openai இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுத்துருக்கோம். லெட் இட் லாகின். ஓகே, ஸோ லாகின் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ChatGPT வேணுமா இல்லை DALL-E வேணுமா இல்லை API வேணும். ஸோ நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ChatGPT பார்த்துக்கோம். ஸோ ChatGPT செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ChatGPT செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு லாகின் தேவை. நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். அந்த OTP யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட கன்சோல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் வந்து டெவலப்மெண்ட் டைப் வந்து தப்பாக ஸ்பெல் பண்ணி ரைட் பண்ணுறேன். அதுவே வந்து நமக்கு வந்து சஜஷன்ஸ் நிறைய வந்து தர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தருது. எனக்கு இதுதான் தேவைன்னு பார்த்து இப்போ எனக்கு வந்து கரியர் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கிளாஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஃபார் 5th ஸ்டாண்டர்ட். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கிரேட் 5ஓட கரிக்குலம் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து எனக்கு இது வேணாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் எக்ஸிஸ்டிங் ஸ்டாப் ஜென்ரேட் பண்ணிட்டு நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் நீட்னா என்ன, நீட்டோட என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இது வந்து ஃபுல் வேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும். இப்போ நான் நீட் ப்ரிப்பரேஷன் ஃபார் 10th ஸ்டாண்டர்டில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி கேஸில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது வந்து கீவேர்ட்ஸ் ப்ராப்பராக நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீட் ஜென்ரேஷன் நீட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். இப்போ நான் 10th 1O தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள் 10th ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிடுது. ஸோ இது வந்து நம்ம இந்த இதுக்கு நம்ம ஒரு டெவலப்மெண்ட் கரியர் டெவலப்மெண்ட் எல்லாம் சஜஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஓகே எனக்கு இப்போ வந்து ஒரு இமெயில் எழுதணும். ஸோ ஒரு டெலிவரபிள் நான் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு டிலே ஆயிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் இமெயில் எனக்கு இமெயில் கண்டென்ட் நம்ம நார்மலாக ஹாய் கஸ்டமர் பேரில் போட்டு சாரி தேர் வாஸ் அ டிலே. பட் அது எப்படி நம்ம ஒரு பாலிஷ்டு வேல் எழுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணால் கிரியேட் அன் இமெயில் ஃபார் கஸ்டமர் on delay in the code deliverables release. இப்போ அதே வந்து நமக்கு ஒரு say dear customer I hope this email finds you well, I am writing to address this. ஸோ இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தருது. ஸோ இதில் நமக்கு எதெல்லாம் தேவையோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கூட பாலிஷ்டு வேல் நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ openai ஜென்ரேட் பண்ண ChatGPT வந்து நமக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். பட் நம்ம நேரமாக பார்த்தோம்னா டேட்டா செட் 2021 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டா செட் இது வந்து அப்டேட் ஆகலை நம்ம சொன்னோம் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக ஹுண்டாயோட எக்ஸ்டர்னல் ஒரு கார் வந்திருக்கு இல்லையா. ஸோ டீட்டெயில்ஸ் ஆன் ஹுண்டாய் எக்ஸ்டர். ஸோ இது வந்து 2023 வந்திருக்கு. செக் பண்ணோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் சாரி
ஹுண்டா எக்ஸ்ட்ராங்கிற காரை பற்றி இதுக்கு தரல இல்லை. கேன் ஐ பை ஹுண்டா எக்ஸ்ட்ரா? As of my knowledge, cut off in September 21, there is no specific Hyundai model call. ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ண போகிறீங்கன்னா எனிதிங் பிஃபோர் September 2021 வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பட் ஆஃப்டர் 2021 உங்களுக்கு வந்து September 2021 உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே தராது. ஸோ ChatGPT நீங்கள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா September 2021க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறேன், இல்லைனா வந்து ஓகே நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போகிறேன், ஓகே அதுக்கு நம்ம பண்ணோம் கிரியேட் புல்லட் பாயிண்ட்ஸ் ஃபார் செல்லிங் மை மைதா பிஸ்கட், சாரி மை வீட் பிஸ்கட்னு வச்சுக்கோ. வீட் பிஸ்கட் நேம் டிஎஸ்எஸ் பிஸ்கட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்கட் செல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும். போட்டாச்சுன்னா அது so sure, here are some bullet points highlighting the selling points of your wheat biscuit. High quality ingredients, DSS are made. So இது பாருங்கள், suitable for all ages, preferences. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். ஆனால் இதில் ChatGPTல ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வாய்ஸஸ் எதுவுமே இது உங்களுக்கு இது பண்ணாது. நெகட்டிவ் ஷேடில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் ஃபார் selling my biscuit name DSS biscuits negative voice. See, I am sorry, I won't be able to create bullet points with a negative voice for selling your biscuits. As an AI developed by openai, my purpose is to assist and provide helpful, positive and constructive information. ஸோ உங்களுக்கு வந்து நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ் ரிலேட்டட் ஃபீட்பேக்ஸ் மட்டும்தான் இது உங்களுக்கு தருமே தர, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தராது. ஸோ இப்போ கோடில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா கோட் ஃபார் கிரியேட் அ கால்குலேட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு வந்து இந்த பைத்தன் கோடு அதே தந்துடுச்சு. ஸோ நம்ம வேலைன்னா இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஒரு பைத்தான் கோடில் நம்ம போட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பைத்தானில் இருக்குது, எனக்கு வந்து பைத்தான் வேண்டாம், எனக்கு வந்து C++ல் வேணும்னு வச்சுக்கோங்க. கிரியேட் கோட் ஃபார் கால்குலேட்டர் இன் C++. இப்போ C++ல் அதே கால்குலேட்டருக்கு கோடு தரும். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப சிம்பிளாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கோடு எதுவும் அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி C++ல் போட்டாலும் எனக்கு வந்து இப்போ எனக்கு இதே வந்து Node.js வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் கோட் ஃபார் கால்குலேட்டர் இன் Node.js. ஸோ எனக்கு வந்து ஜாவா தெரியணும் தேவையில்லை, C++ தெரியணும் தேவையில்லை, பைத்தான் தெரிஞ்சது எதுவும் தேவையில்லை. நான் இங்கே போட்டுட்டு எனக்கு இது மாதிரி ஜென்ரலாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து. பட் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நீங்கள் இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு 2 to 3 டைம்ஸ் இது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ உங்களோட கோடெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏதாவது மேலிஷியஸ் எதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்து. ஏன்னா ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் டேட்டா பேஸ் க்ரியேட் கோட் ஃபார் database recovery in SQL server. அவ்வளோ ஆல்ரெடி டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், செட் ஆஃப் லைன் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நமக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக எல்லாம் இருக்குன்னு. இப்போ ரிக்கவரி மாடல் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரிக்கவரி மாடல் இன் SQL server அண்ட் கோட் டு யூஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்கவரி மாடல் பற்றி டீட்டெயிலாக சொல்லி சிம்பிள் ரிக்கவரி மாடல் இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸு. ஸோ எப்படி சிம்பிள் ரிக்கவரி மாடல் செட் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கோட் நான் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோடுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து சஜஷன்ஸ் வேறு என்ன, இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே வருது. ஸோ என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இல்லை என்னோடய சன்னோட பர்த்டேக்கு வந்து நான் வந்து ஒரு ஐட்டனரி செலக்ட் பண்ணணும். இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடைக்கானல் போகிறேன், ஒரு 2 days ஐட்டனரி மாதிரி போகிறேன். ஸோ ஐட்டனரி ஃபார்
கொடைக்கானல், ஐட்னரி ஃபார் கொடைக்கானல் போட்டாச்சுன்னா அது ஐட்னரியோட கொடைக்கானல் டே 1 இங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் நீங்கள் போங்க, டே 2 இங்கே போங்கன்னு. இப்போ நான் வந்து ஒரு 2 days, இப்போ வந்து டே 3 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் லிஸ்ட். இப்போ எனக்கு வந்து 2 days எனக்கு இந்த ட்ரிப்பு வேணும்னா ஐட்னரி ஃபார் கொடைக்கானல் 2 days. இப்போ பண்ணால் 2 daysல உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், மார்னிங் எங்கே போகணும், ஆஃப்டர்நூன் எங்கே போகணும், ஈவினிங் எங்கே போகணும், டின்னர் எப்போ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இதே இது வந்து நமக்கு ஒரு 2 hours ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கணும். பிளான் பர்த்டே பார்ட்டி ஃபார் 2 hours. ஸோ பாருங்கள், பிளானிங் பர்த்டே பார்ட்டி சஜஸ்டட் எப்படி பண்ணணும். ஸோ வெல்கம் க்ரீட்டிங்ஸுக்கு ஒரு 10 minutes, அப்புறம் 30 minutes ஆக்டிவிட்டி, அப்புறம் 15 minutes பர்த்டே. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து தரும். ஸோ உங்களுக்கு ஐட்னரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு, சஜஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஓகே, நான் ஒரு ஹாலிடே போகிறேன், சஜஷன்ஸ் ஃபார் 1 day trip in Chennai with stay. ஸோ போட்டாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. மார்னிங் வந்து டே 1 மார்னிங் வந்து மெரினா பீச் போங்க, ஆஃப்டர்நூன் வந்து சென்ட் ஜார்ஜ் போட்டு போங்க, ஈவினிங் வந்து கோல்டன் மியூசியம் போங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அது Chat GPT தரும். ஸோ இப்போ நம்ம பார்த்து Chat GPT பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஓவர்வியூ. Chat GPT என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு காமெடியாக ஒரு விஷயங்கள் பார்த்துக்கலாம், ரொம்ப லைட்டாக விஷயங்கள் பார்த்தோம். பட் Chat GPTயை நம்ம இதை விட அதிகமாக எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு Chat GPT பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது வரைக்கும் டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி பார்க்கலாம்.